Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories from so much and more for the child journey. Thank you for being here. வணக்கம் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு ஜாலியான விஷயம் கத்துக்க போறோம். அது என்ன தெரியுமா? அதுதான் எண்கள், நம்பர்ஸ். ஆமா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆங்கிலத்துல எப்படி எண்களை சொல்றதுன்னு கத்துக்க போறோம். நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம். யோசிச்சு பாருங்களேன், உங்ககிட்ட எத்தனை பொம்மைகள் இருக்கு, எத்தனை சாக்லேட் இருக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு எண்கள் கண்டிப்பா வேணும் இல்லையா? அதனால இது ரொம்ப முக்கியம். சரி, இப்ப எல்லாரும் என் கூட சேர்ந்து எண்ண ஆரம்பிக்கலாமா? நம்ம பயணத்தோட பகுதிக்கு வந்தாச்சு. இங்க நாம ஒவ்வொரு எண்ணையும் தனித்தனியா பார்க்க போறோம். ரெடியா? இதோ பாருங்க, நம்மளோட முதல் நண்பர் வந்துட்டார். இவர் பேருதான் 1, அதாவது 1. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? இது 1. This is 1. இப்ப நீங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சத்தமா. ரொம்ப அருமை. சரி, 1க்கு அப்புறம் யார் வராங்கன்னு பார்க்கலாமா? இதோ நம்ம அடுத்த நண்பர் 2, 2. இப்ப நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. ஓகே? இது 2. This is 2. இப்போ உங்க முறை. சூப்பர். அடுத்து என்ன எண் வரும்னு யாருக்காவது தெரியுமா? கரெக்டா சொன்னீங்க. அதுதான் 3, 3. வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். இது 3. This is 3. நீங்க சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு. ஷபாஷ். 3க்கு அடுத்தது இதோ வந்துருச்சு. 4, 4. இது 4. This is 4. இப்ப நான் மெதுவா சொல்றேன், நீங்க கொஞ்சம் வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரமாதம். நம்ம வரிசையில கடைசி நண்பர். எல்லாரும் ரொம்ப உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். 5, 5. இது 5. This is 5. எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க. மிகச் சரி. நீங்க எல்லாரும் 1ல இருந்து 5 வரைக்கும் சூப்பரா கத்துக்கிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ். இப்போ நாம கத்துக்கிட்ட எண்களை வச்சு எப்படி பேசலாம்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட சொல்லுங்க, என்னால் எண்களை எண்ண முடியும். I can count numbers. இன்னொரு தடவை நல்ல சத்தமா சொல்லுங்க. சூப்பர். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நமக்கு ஏதாவது எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம இப்படிதான் கேட்கணும். எத்தனை? How many? அந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது? இங்க பாருங்க, 5 ஆப்பிள்கள் உள்ளன. There are 5 apples. பாத்தீங்களா? நாம கத்துக்கிட்ட 5 இங்க எப்படி உதவுதுன்னு. எண்கள் வெறும் புத்தகத்துல மட்டும் இல்ல, நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. உங்க வீட்டு கடிகாரத்துல, கேலண்டர்ல, அப்பா அம்மா போன்ல, எல்லா இடத்துலயும் எண்கள் தான். ஆமா, நாம காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே நாம எண்களை பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாவ், நீங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப அழகா கத்துக்கிட்டீங்க. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இது உங்களை ஒரு நம்பர் சாம்பியனா மாத்த போகுது. இதுதான் இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஒரு சூப்பர் பவர். எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்லுங்க, என்னால் ஆங்கிலத்தில் எண்ண முடியும். I can count in English. பிரமாதம். கடைசியா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்கள் நமக்கு கற்றுக்கொள்ள உதவுகின்றன. Numbers help us learn. நீங்க எண்களை கத்துக்கிட்டா இந்த உலகத்தையே கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னால் ஆங்கிலத்தில் எண்ண முடியும். கடைசியா எண்கள் கற்றுக்கொள்ள உதவுகின்றன. வாவ், எல்லாத்தையும் சரியா சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்லா பண்ணீங்க குழந்தைங்களே. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு நம்பர் ஸ்டார். ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும். அது என்னன்னா டைம், அதாவது நேரம். அப்புறம் டேஸ், அதாவது நாட்கள் பத்தி இங்கிலீஷ்ல எப்படி பேசுறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி தான் இல்லையா? காலையில எழுந்திருக்கிறது, ஸ்கூலுக்கு போறது, சாயங்காலம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, அப்புறம் ராத்திரி கனவு உலகத்துக்கு போறது, இது எல்லாத்தையும் நாம சரியா செய்யறதுக்கு நேரம் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாங்க நாம எல்லாரும் இன்னைக்கு டைம் டிராவலர்ஸ், அதாவது நேர பயணிகள் மாதிரி மாறி இந்த சூப்பரான பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் நேரம் என்ன அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கணும்னு எப்படி கேட்பீங்க? யோசிக்கிறீங்களா? நான் சொல்லித்தரேன். இப்படிதான் கேட்கணும். வாட் டைம் இஸ் இட்? இப்போ நீங்க சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. வாட் டைம் இஸ் இட்? வாவ், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஓகே டைம் டிராவலர்ஸ், நம்மளோட ஒரு நாள் பயணத்துக்கு நீங்க ரெடியா?
நாம சூரியன் கூடவே சேர்ந்து ஒரு ஜாலி ரவுண்ட் போக போறோம். வாங்க காலையில இருந்து ஆரம்பிக்கலாம். அதோ பாருங்க, சூரியன் நமக்கு குட் மார்னிங் சொல்லுது. இதுக்கு பேரு தான் காலை நேரம். இத இங்கிலீஷ்ல சொல்லலாமா? இட் இஸ் மார்னிங். இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இட் இஸ் மார்னிங். எக்ஸலென்ட். இப்போ பாருங்க, சூரியன் நம்ம தலைக்கு நேரா மேல வந்து நமக்கு ஹாய் சொல்லுது. இதுதான் மதியம், நம்மளோட லஞ்ச் சாப்பிடுற டைம். சரி, இத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? இட் இஸ் ஆஃப்டர்நூன். சத்தமா சொல்லுங்க. இட் இஸ் ஆஃப்டர்நூன். ஃபேண்டாஸ்டிக். அடடா, சூரியன் இப்ப கொஞ்சம் டயர்டாகி வீட்டுக்கு தூங்க போகுது. இதுதான் மாலை நேரம், நம்ம பிளே டைம் முடியற நேரம். சரி, இது நாம எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஈவினிங். நீங்க சொல்லுங்க. இட் இஸ் ஈவினிங். யூ காட் இட். சூப்பர். வாவ், வானத்துல நிலாவும் ஸ்டார்ஸும் எவ்ளோ அழகா மின்னுது பாருங்க. இது என்ன நேரம்னு சொல்லுங்க. கரெக்ட், இரவு. இது இங்கிலீஷ்ல நாம இட் இஸ் நைட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரும் ஒரு ஸ்வீட் வாய்ஸ்ல சொல்லுங்க. இட் இஸ் நைட். பிரமாதம். ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஒவ்வொரு காலையும் நமக்கு ஒரு புது அட்வென்ச்சர் மாதிரி தான். அத நாம ரொம்ப பாசிட்டிவா இப்படி சொல்லணும். டுடே இஸ் a நியூ டே. நல்ல தைரியமா சொல்லுங்க. டுடே இஸ் a நியூ டே. ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு புதிர். இந்த நாட்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் ஒரு வாரம். ஒரு வாரத்துல எத்தனை நாட்கள் இருக்குன்னு ஒரு பாட்டு மாதிரி ஜாலியா கத்துக்கலாமா? வாங்க போகலாம். இங்க பாருங்க, இந்த மேஜிக் நம்பர் என்ன? உங்க விரல்களை காட்டி எண்ணி பாருங்க. இதுதான் நம்பர் 7, அதாவது 7. ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், 7 days. இப்போ இத நம்ம ஒரு பாட்டு மாதிரி பாடலாமா? ரெடியா? There are 7 days in a week. என் கூட சேர்ந்து பாடுங்க. There are 7 days in a week. அருமை. இந்த 7 நாட்கள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜாலியான நாள் எது? அன்னைக்கு ஸ்கூலே இல்ல, ஒரே விளையாட்டு தான். ஆமாம், அது சண்டே. அத நாம இப்படி சொல்லலாம். சண்டே இஸ் a holiday. ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க. சண்டே இஸ் a holiday. யே! அந்த ஜாலி ஹாலிடே முடிஞ்சதும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ பார்க்க ஸ்கூலுக்கு போற நாள் என்ன தெரியுமா? மண்டே. வாங்க இத இங்கிலீஷ்ல சொல்லலாம். மண்டே இஸ் a ஸ்கூல் டே. வெரி குட். அச்சா, நாம ஏன் நேரம் பத்தி கத்துக்கணும்? ஏன்னா நேரம் ஒரு சூப்பர் மேப் மாதிரி. எப்போ விளையாடணும், எப்போ படிக்கணும், எப்போ தூங்கணும்னு நமக்கு கரெக்டா வழி காட்டும். இங்க பாருங்க, காலையில எழுந்திருக்கிறது, அப்புறம் ஸ்கூலுக்கு போறது, சாயங்காலம் விளையாடுறது, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி செய்யறதுக்கு பேரு தான் ருட்டீன், அதாவது வழக்கம். நேரம் நமக்கு இந்த ருட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ண ரொம்ப உதவுது. வாவ், நீங்க எல்லாரும் இப்போ ஒரு குட்டி டைம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. இப்போ ஒரு ஃபன் கேம் விளையாடலாமா? நான் சொல்றத நீங்க ரொம்ப வேகமா திரும்ப சொல்லணும். ரெடியா? கெட் ரெடி சூப்பர் ஸ்பீக்கர்ஸ். முதல் கேள்வி ரெடியா? வாட் டைம் இஸ் இட்? சொல்லுங்க. அடுத்தது, இட் இஸ் மார்னிங். குட் ஜாப். ஒரு வாரத்துல எத்தனை நாள்? சொல்லுங்க பாப்போம். தேர் ஆர் 7 days in a week. வெரி குட். நம்ம ஃபேவரட் நாள் சண்டே இஸ் a holiday. வாவ், பிரமாதம். நீங்க எல்லாரும் இந்த கேம்ல வின் பண்ணிட்டீங்க. சூப்பர். நீங்க எல்லாருமே இப்போ ஒரு டைம் எக்ஸ்பர்ட். நேரம் மற்றும் நாட்கள் பத்தி இப்போ உங்களால தைரியமா இங்கிலீஷ்ல பேச முடியும். இப்போ கடைசியா 2 மேஜிக் வார்த்தைகள் கத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ரொம்ப நம்பிக்கையா சொல்லணும். ரெடியா? I can talk about time and days in English. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I can talk about time and days in English. அருமை. நீங்க கிரேட். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் இஸ் precious. அப்படின்னா நேரம் ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றது. அத வீணாக்க கூடாது. நீங்க எல்லாரும் இன்னைக்கு சூப்பரா கத்துக்கிட்டீங்க. வணக்கம் குழந்தைங்களே. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். மாதங்கள் மற்றும் பருவங்கள் பற்றி ஆங்கிலத்தில் எப்படி ஜாலியா பேசலாம்னு பார்க்கலாம். நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு வருஷத்துல மொத்தம் 12 மாதங்கள் இருக்கு. அது மட்டும் அல்ல, ரொம்ப அழகான பருவ காலங்களும் இருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதெல்லாம் கத்துக்கலாமா? ரொம்ப சரதாக இருக்கும். சரி, முதல்ல நாம மாதங்களோட பேர்ல கத்துக்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்றேன், நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லணும், ஓகேவா? There are 12 months in a year. சூப்பர், கரெக்டா சொன்னீங்க.
ஒரு வருஷத்தோட முதல் மாதம் எது தெரியுமா? ஜனவரி. வாங்க இதை இப்போ நாம இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்கலாம். ரெடியா? ஜனவரி இஸ் த ஃபர்ஸ்ட் மந்த். ரொம்ப அருமை. சரி, முதல் மாதம் ஜான்வரினா கடைசி மாதம் எது? கண்டுபிடிங்க பாப்போம். டிசம்பர் தான். சரியா சொன்னீங்க. இப்ப இதை இங்கிலீஷ்ல சொல்லலாமா? நீங்க ட்ரை பண்ணுங்க. டிசம்பர் இஸ் த லாஸ்ட் மந்த். சூப்பரா சொன்னீங்க. நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா சொல்றீங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க பர்த்டே எந்த மாசம் வரும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இப்போ பாருங்க, என் பிறந்த நாள் மே மாசம். அதனால நான் இப்படி சொல்லுவேன், my birthday is in May. இப்போ நீங்க உங்க பிறந்தநாள் மாதத்தை வச்சு இந்த வாக்கியத்தை சொல்லி பாருங்க பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அருமை. சூப்பர். மாதங்கள் பத்தி இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்ததா நாம பருவ காலங்களை பத்தி பார்க்கலாமா? இதுவும் ரொம்ப ஜாலியா இருக்கும். நமக்கு 4 முக்கியமான பருவங்கள் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுவோமா? There are 4 seasons. கரெக்ட். முதல்ல சம்மர், அதாவது கோடை காலம். அப்போ ஒரே வெயிலா சூடா இருக்கும் இல்லையா? அத நாம இங்கிலீஷ்ல இப்படி சொல்லலாம், summer is hot. நீங்க சொல்லி பாருங்க, summer is hot. அடுத்து மழைக்காலம். ஜில்லுன்னு சாரல் மழை பெய்யும்ல, இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரெடியா? rainy season has rain. மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க, rainy season has rain. அப்புறம் வின்டர், அதாவது குளிர்காலம். அப்பா என்னமா குளிரும், ஸ்வெட்டர்லாம் போடுவோம்ல, அதை நாம இப்படி சொல்லணும், வின்டர் இஸ் கோல்ட். இப்போ உங்க டர்ன். வின்டர் இஸ் கோல்ட். அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசந்த காலம். எல்லா இடத்துலயும் புதுசா பூக்கள் பூத்து பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். இத நாம இப்படி சொல்லலாம், ஸ்ப்ரிங் இஸ் பியூட்டிஃபுல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம், ஸ்ப்ரிங் இஸ் பியூட்டிஃபுல். ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு அழகு இருக்கு இல்லையா? நாம எல்லா பருவத்தையும் ரசிக்கணும். அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? We enjoy every season. வாங்க சேர்ந்து சொல்லலாம், we enjoy every season. ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க குழந்தைங்களே. இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை திருப்பி சொல்லி பார்க்கலாமா? வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சத்தமா சொல்லலாம். நான் ஒண்ணுன்னா சொல்றேன், நீங்களும் என் கூடவே சொல்லுங்க, சரியா? There are 12 months in a year. January is the first month. December is the last month. My birthday is in May. There are 4 seasons. Summer is hot. Rainy season has rain. Winter is cold. Spring is beautiful. We enjoy every season. I can talk about months and seasons in English. Every season is special. அசத்திட்டீங்க, ரொம்ப அருமை. ரொம்ப ரொம்ப அருமை குழந்தைகளே. நீங்க எல்லாரும் இப்போ ஒரு இங்கிலீஷ் ஸ்டார் மாதிரி ரொம்ப அழகா பேசுறீங்க. சூப்பர். இப்போ நீங்க எல்லாரும் ஒரு உண்மையான இங்கிலீஷ் ஸ்டார் மாதிரி ரொம்ப நம்பிக்கையோட இந்த வாக்கியத்தை சத்தமா சொல்லணும். ரெடியா? I can talk about months and seasons in English. வாவ், சூப்பரா இருந்துச்சு. மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க, I can talk about months and seasons in English. பிரமாதம். கடைசியா இந்த அழகான வாக்கியத்தை நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? Every season is special. இன்னொரு முறை சொல்லுங்க, Every season is special. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா கத்துக்கிட்டீங்க. இப்போ உங்களால மாதங்கள் மற்றும் பருவங்கள் பற்றி ஆங்கிலத்துல அழகா பேச முடியும். ஹாய் செல்லங்களா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்ப ஜாலியா ஒரு விஷயம் கத்துக்க போறோம். அது என்ன தெரியுமா? நம்மளோட விதவிதமான கலரான ட்ரெஸ்ஸஸ் பத்தி தான். இந்த உடைகளை பத்தி ஆங்கிலத்துல எப்படி பேசலாம்னு பார்க்கலாமா? வாங்க. சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு குட்டி கேள்வி. இப்ப நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க பாருங்க பார்க்கலாம். உங்க ஷர்ட்டைய தொட்டு பாருங்க, உங்க பேண்ட் இல்லனா ஸ்கர்ட்ட பாருங்க. பார்த்தாச்சா? நாம எல்லாருமே ட்ரெஸ் போடுவோம், கரெக்டா? இது நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, I wear clothes. ரொம்ப சிம்பிள். இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், I wear clothes. இன்னொரு தடவை சொல்லுங்க, I wear clothes. அடடா, சூப்பரா சொன்னீங்களே, வெரி குட். ஓகே, அடுத்தது பாருங்க. இது என்னது? ஆமா, கரெக்ட், இது ஒரு சட்டை. இது இங்கிலீஷ்ல this is a shirt அப்படின்னு சொல்லணும். இப்போ உங்க டர்ன், சொல்லுங்க பார்க்கலாம், this is a shirt. கலக்குறீங்க போ. அடுத்து நாம பார்க்க போறது பேண்ட். இப்போ ஒரு சின்ன விஷயம் கவனிங்க. பேண்ட்டுக்கு 2 கால் வைக்க இடம் இருக்குல்ல, அதனால நம்ம this is அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா these are pants அப்படின்னு சொல்லணும். சரியா? சொல்லி பாருங்க, these are pants. கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. வாவ், பாருங்க எவ்ளோ அழகான ஒரு Dress.
பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? இத நாம இங்கிலீஷ்ல this is a dress அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. this is a dress. ரொம்ப அழகா சொன்னீங்க. சூப்பர். சரி, அடுத்தது என்ன? நம்ம ஷூஸ். ஞாபகம் இருக்கா? பேண்ட்டுக்கு சொன்ன மாதிரி ஷூஸும் 2 இருக்கு. அப்போ என்ன சொல்லணும்? யோசிச்சு சொல்லுங்க. கரெக்ட். These are shoes. இப்ப எல்லாரும் சொல்லுங்க. These are shoes. பிரமாதம், நீங்க ரொம்ப ஸ்மார்ட். ஓகே, நாம எல்லாரும் ஸ்கூலுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ் போட்டுட்டு போவோம்ல, அது பேர் என்ன? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, நம்ம யூனிஃபார்ம் தான். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னா, this is my school uniform. சொல்லி பாருங்க. this is my school uniform. சபாஷ், ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாம எப்பவுமே எப்படிப்பட்ட ட்ரெஸ் போடணும்? அழுக்கா? இல்லவே இல்ல, சுத்தமான ட்ரெஸ் தான் போடணும், இல்லையா? அதை இங்கிலீஷ்ல ஐ வேர் கிளீன் clothes அப்படின்னு சொல்லலாம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ வேர் கிளீன் clothes. ஆமா, ரொம்ப சரி. எப்பவுமே சுத்தமா இருக்கணும். இப்ப சொல்லுங்க, வெயில் அடிக்கும் போது ஸ்வெட்டர் போடுவோமா? மாட்டோம்ல. அதே மாதிரி மழை பெய்யும் போது காட்டன் ட்ரெஸ் போடுவோமா? மாட்டோம். நம்ம எப்பவுமே வானிலைக்கு ஏத்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவோம், கரெக்டா? இததான் இங்கிலீஷ்ல ஐ வேர் clothes for the weather அப்படின்னு சொல்றது. சொல்லி பாருங்க. ஐ வேர் clothes for the weather. கரெக்ட், வெரி குட். உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு என்னோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதை நாம இங்கிலீஷ்ல ஐ லைக் மை clothes அப்படின்னு சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்க ட்ரெஸ் பிடிக்குமா? அப்ப சொல்லுங்க, ஐ லைக் மை clothes. சூப்பர், நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நம்ம வெளியே போயிட்டு வந்து ட்ரெஸ் மாத்தின உடனே அதை அப்படியே கழட்டி போடலாமா? கூடாது. அது நல்ல பழக்கம் இல்ல. நாம என்ன பண்ணணும்? ஆமா, அதை அழகா மடிச்சு வைக்கணும். இது ஒரு ரொம்ப நல்ல பழக்கம், தெரியுமா? இதை இங்கிலீஷ்ல ஐ fold my clothes அப்படின்னு சொல்லலாம். சொல்லி பாருங்க. ஐ fold my clothes. அருமை, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல குட்டீஸ். கடைசியா ஒரு சூப்பரான விஷயம். நாம ஏன் சுத்தமான ட்ரெஸ் போடணும்னு சொல்றோம்? ஏன்னா சுத்தமான ட்ரெஸ் போட்டாதான் நாம பார்க்க நீட்டாவும் ஸ்மார்ட்டாவும் இருப்போம். அதனால இதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளீன் clothes மேக் மீ நீட். வாங்க எல்லாரும் ஒன்னா சத்தமா சொல்லலாம். கிளீன் clothes மேக் மீ நீட். வாவ், சூப்பர் செல்லங்களா. இப்போ உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ பத்தி இங்கிலீஷ்ல நிறைய பேச தெரியும். நாம என்னெல்லாம் கத்துக்கிட்டோன்னு ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? ஐ வேர் clothes, this is a shirt, these are pants. வாவ், நீங்க கத்துக்கிட்டது எல்லாமே பிரமாதம். உண்மையாவே ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அம்மா அப்பா கிட்ட, எல்லார்கிட்டயும் உடைகள் பத்தி இங்கிலீஷ்ல பேசலாம். ஹலோ செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ரொம்ப ஜாலியா ஒரு விஷயம் கத்துக்க போறோம். நீங்க எல்லாரும் ரெடியா? இன்னைக்கு நாம நம்மளோட இந்த அற்புதமான உடம்ப பத்தி ஒரு பயணம் போக போறோம். ஆமாங்க, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகத்துக்கும் ஆங்கிலத்துல என்ன பெயர்னு கத்துக்கலாமா? நம்ம உடம்பு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், இல்லையா? வாங்க அந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லது. சரி, முதல்ல நம்ம உடம்போட ரொம்ப முக்கியமான பாகம் தலை. This is my head. இப்போ உங்க தலைய அழகா தொட்டுக்கிட்டே என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். This is my head. சூப்பர், பிரமாதம். இப்போ நாம இந்த அழகான உலகத்தை பார்க்க உதவிற நம்மளோட கண்கள். These are my eyes. உங்க 2 கண்ணையும் மெதுவா காட்டி என் கூடவே சொல்லுங்க. These are my eyes. Excellent. ரொம்ப நல்லா சொல்றீங்க. அடுத்ததா எல்லா விதமான சத்தத்தையும் கேட்க உதவுற நம்ம காதுகள். These are my ears. இப்போ உங்க காதுகளை தொட்டுக்கிட்டே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. These are my ears. அருமை, நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்மார்ட். அடுத்தது நல்ல வாசனை எல்லாம் பிடிக்க உதவுற நம்ம மூக்கு. This is my nose. உங்க மூக்க செல்லமா ஆட்டிக்கிட்டே சொல்லுங்க பார்க்கலாம். This is my nose. Fantastic. ரொம்ப அருமையா கத்துக்கிறீங்க. அடுத்து நாம பேசவும், பாடவும், சாப்பிடவும் உதவுற நம்ம வாய். This is my mouth. இப்போ உங்க வாயை லேசா திறந்து காட்டி என் கூட சொல்லுங்க. This is my mouth. Brilliant. அடுத்து நாம பார்க்க போறது நமக்கு எல்லா வேலையும் செய்யவும் உதவுற நம்ம கைகள். These are my hands. உங்க 2 கையும் அழகா ஆட்டிட்டே சொல்லுங்க. These are my hands. Wonderful. சூப்பர். கடைசியா இந்த பகுதியில நாம நடக்கவும், ஓடவும், விளையாடவும் உதவுற நம்ம கால்கள். These are my legs. இப்போ உங்க கால்களை லேசா தட்டிட்டே சொல்லுங்க. These are my legs. Amazing. நீங்க எல்லாத்தையும் ரொம்ப சரியா சொன்னீங்க.
நம்ம உடல் பகுதிகள்லாம் எவ்வளவு பயனுள்ளதுன்னு பாத்தீங்களா? அதால நிறைய விஷயங்கள் செய்ய முடியும் தெரியுமா? ஆமா, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகமும் நமக்கு வேலை செய்ய உதவுது. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, மை பாடி பார்ட்ஸ் ஹெல்ப் மீ ஒர்க். நம்மளால குதிக்க முடியும், ஆட முடியும், ஓட முடியும். நம்ம உடம்ப நம்மளால எப்படி வேணா அசைக்க முடியும். அது ஆங்கிலத்துல இப்படி சொல்லலாம், ஐ கேன் மூவ் மை பாடி. சொல்லுங்க. நம்ம உடம்ப நாம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த வாக்கியத்தை சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஐ டேக் கேர் ஆஃப் மை பாடி. ரொம்ப ரொம்ப நல்லது. வாவ், நாம இப்போ நிறைய புது வாக்கியங்களை கத்துக்கிட்டோம். நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை சந்தோஷமா சொல்லி பார்க்கலாமா? ரெடியா? லெட்ஸ் கோ. This is my head. These are my eyes. These are my ears. This is my nose. This is my mouth. These are my hands. These are my legs. My body parts help me work. I can move my body. I take care of my body. I can name body parts in English. My body is strong and healthy. That was fantastic. உங்க எல்லாரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு குட்டீஸ். இப்போ நீங்க ரொம்ப நம்பிக்கையோட இந்த வாக்கியத்தை சொல்லலாம். ஆமா, இப்போ உங்களால உடல் பகுதிகளை ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். எல்லாரும் சேர்ந்து ரொம்ப தைரியமா சொல்லுங்க, I can name body parts in English. கடைசியா நம்ம உடம்ப பத்தி ஒரு அழகான சக்தி வாய்ந்த வாக்கியத்தோட நாம முடிக்கலாம். என் கூட சொல்லுங்க, my body is strong and healthy. Absolutely amazing. ஹாய் செல்லுங்களா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். அது என்ன தெரியுமா? நம்மள நாம எப்படி சுத்தமா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்னு ஆங்கிலத்துல பேச போறோம். நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்கணும்னா சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க பார்க்கலாம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சூப்பர். வாங்க நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா கத்துக்கலாம். சரி, முதல்ல நம்ம நாள் எங்க இருந்து ஆரம்பிக்குது? காலையில தானே. அப்போ காலையில எழுந்ததும் நாம என்னென்ன செய்வோம்னு பார்க்கலாமா? அப்பதான் நம்ம நாள் முழுசும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில தூங்கி எழுந்ததும் நாம செய்யற முதல் வேலை என்ன? கொஞ்சம் யோசிங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, கரெக்ட், பல் துலக்கணும். இது நாம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ரொம்ப ஈஸி. ஐ பிரஷ் மை டீத் எவ்ரி டே. இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, ஐ பிரஷ் மை டீத் எவ்ரி டே. சூப்பர். இன்னொரு தடவையா? ஐ பிரஷ் மை டீத் எவ்ரி டே. அருமை. சரி, பல் தேய்ச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம உடம்ப நல்லா சுத்தமா ஜில்லுன்னு வச்சுக்க தினமும் குளிக்கணும் இல்லையா? இத இங்கிலீஷ்ல சொல்லலாமா? ஐ டேக் அ பாத் டெய்லி. இப்போ உங்க டர்ன். சொல்லுங்க பார்க்கலாம். ஐ டேக் அ பாத் டெய்லி. பிரமாதம். குளிச்சு முடிச்சதும் உடம்பெல்லாம் எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ நாம என்ன பண்ணணும்? ஆமா, நல்லா துவைச்ச சுத்தமான ட்ரெஸ் போடணும். அப்போதான் நமக்கு இன்னும் நல்லா இருக்கும். இத இங்கிலீஷ்ல சொல்ல ட்ரை பண்றீங்களா? I wear clean clothes. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, I wear clean clothes. சூப்பரா சொன்னீங்க. அப்பா, நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ வயிறு கிர்ன்னு சத்தம் போடுதே. சாப்பிடுற நேரம் வந்தாச்சு. ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கே. சுத்தமான கைகள் இருந்தாதான் நம்ம வயிறும் ஹாப்பியா ஹெல்தியா இருக்கும். ஆமா, நம்ம கையில கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி கிருமிகள்லாம் இருக்கும். அதனால சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்லா சோப்பு போட்டு கைய தேய்ச்சு கழுவணும். அப்போதான் அந்த கிருமிகளுக்கு எல்லாம் நம்ம டாடா சொல்ல முடியும். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஃபுட். இப்போ நீங்க சொல்லுங்க, ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஃபுட். ஷாபாஷ், ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஓகே, கைகள் இப்போ பழபழன்னு சுத்தமா இருக்கு. இப்போ நாம என்ன சாப்பிடணும்? உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யற மாதிரி நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும். இப்போ நாம 2 சூப்பரான வாக்கியம் கத்துக்க போறோம். முதல்ல நல்லது சாப்பிடறத பத்தி சொல்லலாம். சொல்லுங்க, ஐ ஏட் ஹெல்தி ஃபுட். இதோட அர்த்தம், நான் சத்தான சாப்பாடு சாப்பிடுவேன். அடுத்தது, எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். ஐ அவாய்ட் ஜங்க் ஃபுட். அதாவது உடம்புக்கு கெடுதலான ஜங்க் ஃபுட்லாம் நான் சாப்பிட மாட்டேன். இந்த 2மே ரொம்ப முக்கியம், ஓகேவா? சரி, நம்ம உடம்ப சுத்தமா வச்சுக்கிறோம். அது மட்டும் போதுமா? யோசிச்சு பாருங்க, நம்ம வீடு, நம்மள சுத்தி இருக்கிற இடங்கள்லாம் சுத்தமா இருந்தாதானே நம்ம முழுசா ஆரோக்கியமா இருக்க முடியும். ஆமாம் தானே? இங்க பாருங்க, இன்னும் 2 நல்ல பழக்கங்கள். முதல்ல, நம்ம நகங்களை அப்பப்போ வெட்டணும். அது இங்கிலீஷ்ல ஐ கட் மை நெயில்ஸ் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஐ கட் மை நெயில்ஸ். சூப்பர். 2வது, நம்மள சுத்தி இருக்கிற இடத்தை சுத்தமா வச்சுக்கணும். அத ஐ கீப் மை சரௌண்டிங்ஸ் கிளீன் அப்படின்னு சொல்லணும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க,
I keep my surroundings clean. ரொம்ப அழகா சொன்னீங்க செல்லங்களா. வாவ், எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிட்டோம் நாம. இப்போ ஒரு குட்டி கேம் மாதிரி நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாமா? யார் என் கூடவே சேர்ந்து சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என் கூடவே சொல்லுங்க. I brush my teeth every day. I take a bath daily. I wear clean clothes. I wash my hands before food. I eat healthy food. பிரமாதம், சூப்பரா சொல்றீங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடலாம். வாங்க. ஐ கட் மை நெயில்ஸ், ஐ கீப் மை சரௌண்டிங்ஸ் கிளீன். இப்போ கடைசியா இது எல்லாத்தையும் நாம செஞ்சா நாம எப்படி இருப்போம்? ஆரோக்கியமா இருப்போம். அதத்தான் இப்படி சொல்லணும். ஐ ஆம் ஹெல்தி. நான் ஆரோக்கியமா இருக்கேன். இதானே நமக்கு வேணும். அருமை. நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப அழகா கத்துக்கிட்டீங்க. அதனால நீங்க எல்லாரும் ஒரு ஹெல்த் ஸ்டார், ஒரு சுகாதார நட்சத்திரம். இப்போ பாருங்க, உங்களால எவ்ளோ விஷயங்கள் செய்ய முடியுதுன்னு. இனிமே யாராவது கேட்டா நீங்க ரொம்ப தைரியமா பெருமையா இப்படி சொல்லலாம். ஐ கேன் டாக் அபவுட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இன் இங்கிலீஷ். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐ கேன் டாக் அபவுட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இன் இங்கிலீஷ். வாவ், சூப்பரா சொன்னீங்க. சரி, நாம போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம். இதை எப்பவுமே உங்க மனசுல வச்சுக்கோங்க. கிளீன் ஹேபிட்ஸ் கீப் மீ ஹெல்தி. அதாவது சுத்தமான பழக்கங்கள் தான் நம்மளை எப்பவுமே ஆரோக்கியமா வச்சுக்கோ. இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப அற்புதமா கத்துக்கிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய் செல்லங்களா, வாங்க இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து சில நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு சில நல்ல பழக்கங்களை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு பார்க்க போறோம். இந்த நல்ல பழக்கங்கள் எல்லாம் நம்மள ஒரு குட் பாய், குட் கேர்லா மாத்தும். ஆரம்பிக்கலாமா? வாங்க. முதல் விஷயம், நாம எப்பவுமே ரொம்ப மரியாதையா அன்பா பேசணும். இப்போ நான் சொல்றத ஏன் கூடவே நீங்களும் சொல்லுங்க. ஐ ஆம் பொலைட். அடுத்தது, நம்ம யார்கிட்டயாவது ஏதாவது வேணும்னு கேட்டா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரி, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஐ சே ப்ளீஸ். மத்தவங்க நமக்கு ஏதாவது உதவி செஞ்சாலோ இல்ல ஏதாவது கொடுத்தாலோ நாம மறக்காம நன்றி சொல்லணும். சொல்லுங்க. ஐ சே தேங்க்யூ. நாம தெரியாம ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டா கூட உடனே சாரி கேட்கணும். அதுதான் நல்ல பழக்கம். இப்போ சொல்லுங்க, ஐ சே சாரி. நம்மளை விட வயசுல பெரியவங்கள, அதாவது அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, டீச்சர்ஸ் எல்லாரையும் நாம எப்பவும் மதிக்கணும். இப்போ என் கூட சொல்லுங்க, ஐ ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். மத்தவங்களுக்கு நம்மால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யணும். அது ரொம்ப நல்ல விஷயம். சொல்லுங்க, ஐ ஹெல்ப் அதர்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற விளையாட்டு சாமான், சாப்பாடு எதுவா இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பகிர்ந்துக்கணும், ஷேர் பண்ணணும். சொல்லுங்க, ஐ ஷேர் மை திங்ஸ். நாம விளையாடும் போதோ இல்ல வரிசையில நிக்கும் போதோ அவசரப்படாம நம்ம முறை வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். இப்போ என் கூட சொல்லுங்க, ஐ வெயிட் ஃபார் மை டர்ன். மத்தவங்க நம்ம கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம ரொம்ப கவனமா கேட்கணும். சொல்லுங்க, ஐ லிசன் கேர்ஃபுல்லி. நாம பேசும்போது சத்தமா கத்தாம மத்தவங்களுக்கு கேக்குற மாதிரி மெதுமா அழகா பேசணும். சரி, இப்ப சொல்லுங்க, ஐ ஸ்பீக் சாஃப்ட்லி. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்ப பாருங்க, இந்த எல்லா நல்ல பழக்கங்களையும் உங்களால இங்கிலீஷ்ல சொல்ல முடியும். நீங்க ரொம்ப நல்லா கத்துக்கிட்டீங்க. இப்போ தைரியமா சந்தோஷமா சொல்லுங்க, ஐ கேன் டாக் அபவுட் குட் மேனர்ஸ் இன் இங்கிலீஷ். கடைசியா ஒரு ரொம்ப அழகான வாக்கியம். இதை எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல பழக்கங்கள் தான் என்ன ஒரு நல்ல குழந்தையா மாத்துது. சொல்லுங்க, குட் மேனர்ஸ் மேக் மீ அ குட் சைல்ட். வாவ், பிரமாதம். இப்போ நாம கத்துக்கிட்டது எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா திருப்பி சொல்லலாமா? ரெடியா? வாங்க, என் கூடவே ஒன்னொன்னா சொல்லுங்க. ஐ am polite. I say please. I say thank you. I say sorry. I respect elders. I help others. I share my things. I wait for my turn. I listen carefully. I speak softly. I can talk about good manners in English. Good manners make me a good child. ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ நீங்க நல்ல பழக்கங்கள் பத்தி இங்கிலீஷ்ல அழகா பேசலாம். நீங்க ஒரு அருமையான வேலை செஞ்சிருக்கீங்க. சூப்பர். வணக்கம் செல்லங்களா, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான விஷயம் கத்துக்க போறோம். ரெடியா? ஆமா, நாம இன்னைக்கு பாதுகாப்பு விதிகள், அதாவது சேஃப்டி ரூல்ஸ் பத்தி கத்துக்க போறோம். நம்மள நாம எப்படி பத்திரமா பாத்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அத இப்ப ஆங்கிலத்துல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம்.
சோ முதல் கேள்வி, நம்மள நாம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல? வாங்க இதுக்கு என்ன பதில்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம வெளியில போகும்போது, அதாவது வீட்டுக்கு வெளியில இருக்கும்போது எப்படி சேஃபா இருக்கணும்னு பார்க்கலாம். ரெடியா? நம்ம ரோட்ல போகும்போது எப்பவுமே சாலை விதிகளை ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சரி, இத ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? நான் சொல்ல சொல்ல என் கூடவே நீங்களும் சொல்லணும். சரியா? ஐ ஃபாலோ ரோட் ரூல்ஸ். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்தது, ரோட கிராஸ் பண்ணும்போது, அதாவது சாலையை கடக்கும்போது 2 பக்கமும் நல்லா பார்க்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கும் ஆங்கிலத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, பார்க்கலாமா? இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐ கிராஸ் த ரோட் கேர்ஃபுல்லி. அருமை. நீங்க டிராஃபிக் சிக்னல் பார்த்திருக்கீங்களா? அதுல சிவப்பு, மஞ்சள், பச்சைன்னு 3 கலர்ல லைட் இருக்கும் இல்லையா? அத நாம எப்பவும் கவனிக்கணும். ஓகே, இத நாம இப்போ ஆங்கிலத்துல சொல்ல போறோம். ஐ வாட்ச் டிராஃபிக் லைட்ஸ். பிரமாதம். இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு தெரியாதவங்க, அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்க கிட்ட நாம பேசவே கூடாது. அவங்க சாக்லேட் மாதிரி ஏதாவது கொடுத்தா கூட வாங்க கூடாது. சரியா? சரி, இது ஆங்கிலத்துல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? ஏன் கூடவே சொல்லுங்க. ஐ do not talk to strangers. ரொம்ப சரியா சொன்னீங்க செல்லங்களா. ஓகே, வெளியில எப்படி சேஃபா இருக்கிறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாமா? வீட்ல கத்தி, பிளேடு மாதிரியான கூர்மையான பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் எடுத்து நாம விளையாடவே கூடாது. அது ரொம்ப ஆபத்தான விஷயம். வாங்க இதை இங்கிலீஷ்ல சொல்லலாம். ஐ ஸ்டே அவே ஃப்ரம் ஷார்ப் திங்ஸ். சூப்பரா சொன்னீங்க. அடுத்தது கரண்ட், அதாவது மின்சாரம். அதுகிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஈரமான கையோட சுவிட்ச் பாக்ஸை தொடக்கூடாது. அப்புறம் பிளக் பாயிண்ட்ல விரலையோ பென்சிலையோ விடவே கூடாது. சரியா? இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஆம் கேர்ஃபுல் வித் எலக்ட்ரிசிட்டி. ஆஹா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அம்மா சமைக்கிற அடுப்பு, தீப்பெட்டி, மெழுகுவர்த்தி, இந்த மாதிரி நெருப்பு வர்ற எந்த பொருள் பக்கத்துலயும் நாம விளையாடக்கூடாது. ஏன்னா தீ ரொம்ப ஆபத்தானது. சரி, இத நாம ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? ஐ do not play with fire. மிகச்சிறப்பு. சரி குழந்தைகளே, இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நாம எப்படி மத்தவங்க கிட்ட உதவி கேட்கணும்னு தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு எப்போவாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட பயப்படாம உதவி கேட்கணும். அது ஒரு ரொம்ப நல்ல பழக்கம். இத நாம ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ஐ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் when needed. கரெக்ட், ரொம்ப சரி. சரி, உதவி கேட்கணும்னு சொன்னோம். ஆனா யார்கிட்ட கேட்கணும்? முதல்ல நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்கணும். அப்புறம் ஸ்கூல்ல நம்ம டீச்சர்ஸ் கிட்ட கேட்கணும். அவங்க சொல்றத நம்ம எப்பவுமே கேட்கணும். சரியா? இதையும் நம்ம ஆங்கிலத்துல சொல்லலாம். வாங்க. ஐ லிசன் டு மை பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். சூப்பர். இப்போ உங்களுக்கு முக்கியமான பாதுகாப்பு விதிகளை பத்தி ஆங்கிலத்திலயும் சொல்ல தெரியும். ஆனா எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ். அதாவது நம்ம பாதுகாப்பு தான் நமக்கு எப்பவுமே முதல் விஷயம். சரி, இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா சொல்லி பார்க்கலாமா? ஒரு சின்ன கேம் மாதிரி. நான் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூடவே சொல்லுங்க. ரெடியா? ஐ ஃபாலோ ரோட் ரூல்ஸ். ஐ do not talk to strangers. I stay away from sharp things. I do not play with fire. I listen to my parents and teachers. வாவ், ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க எல்லாரும் சூப்பர் ஸ்மார்ட் குழந்தைங்க. வணக்கம் என் குட்டி நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி ஆங்கிலத்துல பேச கத்துக்க போறோம். அது என்ன தெரியுமா? நம்மளோட கனவுகள், நம்மளோட எதிர்காலம் பத்தி தான். இது நம்மளோட கடைசி பாடம். அதனால இது ரொம்பவே ஸ்பெஷல். நீங்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த அழகான வரியோட நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். இத எப்பவுமே உங்க மனசுல வச்சுக்கோங்க. கனவு காண்ற குழந்தை நிச்சயமா உயர்ந்த இடத்துக்கு போகும். ஆமாங்க, உங்க ஒவ்வொரு கனவுக்கும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. சரி, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாமா? நம்ம கனவுகளை பத்தி ஆங்கிலத்துல எப்படி அழகா சொல்றதுன்னு கத்துக்கலாம். வாங்க. முதல்ல தமிழ்ல சொல்லுவோம். எனக்கு கனவுகள் இருக்குது. இத இப்போ இங்கிலீஷ்ல எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? ஆங்கிலத்துல இத இப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் ட்ரீம்ஸ். நான் சொல்றேன், நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ரெடியா? ஐ ஹாவ் ட்ரீம்ஸ். அருமை. நம்ம கனவுகள் எல்லாம் சின்னது கிடையாது. அது ஒவ்வொன்றும் ரொம்ப பெருசு இல்லையா? அதை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். தமிழ்ல என் கனவுகள் பெரியது. ஆங்கிலத்துல மை ட்ரீம்ஸ் ஆர் பிக். இப்போ உங்க முறை. நீங்க சொல்லி பாருங்க. மை ட்ரீம்ஸ் ஆர் பிக். சூப்பர்.
நம்மளோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா ரொம்ப அழகா இருக்க போகுது. அத நாம நம்பணும். தமிழ்ல சொல்றதா இருந்தா எதிர்காலம் அழகானது. ஆங்கிலத்துல இத ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லணும். My future is bright. வாங்க நாம எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம். My future is bright. ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. சரி, நீங்க வளர்ந்து பெரிய ஆளானதும் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? வாங்க சில உதாரணங்களை பார்க்கலாம். உங்கள நிறைய பேருக்கு டாக்டர் ஆகணும் ஆசை இருக்கும் இல்லையா? உங்களுக்கும் அந்த ஆசை இருந்தா இப்படி சொல்லுங்க, I want to be a doctor. நீங்க சொல்லி பாருங்க பார்க்கலாம். I want to be a doctor. சபாஷ். மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்போ நீங்க டீச்சர் ஆகலாம். அது எப்படி சொல்லணும்னா I want to be a teacher. இப்போ உங்க முறை. I want to be a teacher. மிக அருமை. நல்ல தைரியமா இருந்து எல்லாருக்கும் உதவணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி ஆகலாம். அத ஆங்கிலத்துல சொல்ல I want to be a police officer. என் கூட சேர்த்து சொல்லுங்க, I want to be a police officer. பிரமாதம். சரி, கனவு கண்டா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அத உண்மையாக்க நாம என்ன செய்யணும்? அத பத்தி தான் இந்த பகுதியில பார்க்க போறோம். நம்ம கனவு அடையறதுக்கு முதல் படி நல்லா படிக்கிறது தான். அத ஆங்கிலத்துல இப்படி சொல்லலாம், I study well. சொல்லி பாருங்க, I study well. மிகச்சரி. படிப்பு மட்டும் இல்ல, நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்காக கடினமா உழைக்கணும். அது ஆங்கிலத்துல சொல்ல I work hard. இப்போ நீங்க முயற்சி பண்ணுங்க, I work hard. ரொம்ப அருமை. சில சமயம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நாம நம்ம முயற்சியை கைவிடவே கூடாது. அதத்தான் ஆங்கிலத்துல ரொம்ப உறுதியா இப்படி சொல்லுவாங்க, I never give up. நீங்களும் தைரியமா சொல்லுங்க, I never give up. இதுதாங்க வெற்றியோட மிகப்பெரிய ரகசியம். இப்போ நம்ம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வச்சு ரொம்ப நம்பிக்கையோட பெருமையா சில வாக்கியங்களை சொல்ல போறோம். நீங்க தயாரா இருக்கீங்களா? எத்தனை பாடங்கள் கத்துக்கிட்ட நீங்க இப்போ ஆங்கிலம் நல்லா பேசுவீங்க. அத ரொம்ப பெருமையா சொல்லணும். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, I can speak English confidently. இன்னொரு முறை இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, I can speak English confidently. கடைசியா இந்த ஒரு வாக்கியத்தை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. மெதுவா ரொம்ப நம்பிக்கையோட சொல்லுங்க, My dreams will come true. ஆமாம், உங்க கனவுகள் நிச்சயம் நனவாகும். வாவ், நம்ம பயணத்தோட நிறைவுக்கு வந்துட்டோம். நீங்க செஞ்ச இந்த பெரிய சாதனைய கொண்டாட வேண்டிய நேரம் இது. குட்டி நண்பர்களே, நீங்க சாதாரண விஷயம் பண்ணல. முழுசா 25 பாடங்களை வெற்றிகரமா முடிச்சிருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. உங்க ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க கடைசியா ஒரு தடவை நாம கத்துக்கிட்ட எல்லா வாக்கியங்களையும் வேகமா சொல்லி பார்க்கலாம். என் கூடவே சேர்ந்து சொல்லுங்க, ரெடியா? I have dreams. My dreams are big. My future is bright. I want to be a doctor. I want to be a teacher. I want to be a police officer. I study well. I work hard. I never give up. I can speak English confidently. My dreams will come true. பிரமாதம். நீங்க எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க. இப்ப நான் உங்களை ஒன்னு கேக்குறேன், இங்கிலீஷ் பேசலாமா? உங்க பதில் இதுதானே எனக்கு நல்லாவே தெரியும். எஸ் we can. ரொம்ப சந்தோஷம். எப்பவும் உங்க கனவுகளை நம்புங்க, அதுக்காக முயற்சி பண்ணுங்க, தைரியமா ஆங்கிலத்துல பேசுங்க. உங்களோட இந்த பயணத்துல நானும் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய்.